365 நாட்கள் பைபிள் சவாலின் 88வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் 1 சாமுவேல் 28 முதல் 31 அத்தியாயங்கள் வாசித்து இந்த புத்தகத்தை நிறைவு செய்கிறோம். இந்த வாசிப்பு தேவனை நாடும் நேரத்தில் அவரை நாடுவதின் முக்கியத்துவத்தையும் நமது வழிகளை விட அவரது வழிநடத்துதலை நம்ப வேண்டியதையும் நினைவூட்டுகிறது. சவுலின் வாழ்க்கையின் இறுதி நிகழ்வுகள் கீழ்ப்படிதல் இல்லாமையின் விளைவுகளையும் தேவனுக்கு விசுவாசமாக இருப்பதின் அவசியத்தையும் காட்டுகின்றன. ஆண்டவரே, ஒவ்வொரு காலத்திலும் முதலில் உம்மை நாடி உமது குரலுக்கு விசுவாசமாக இருக்க எங்களுக்கு உதவுமாறு அருள் புரியும். தாழ்மையுடனும் சிந்தனையுடனும் வாசிப்பை ஆரம்பிப்போம். Welcome to day 88 of the 365 Days Bible Challenge. Today we will be reading from 1 Samuel 28 to 31. Completing the book of 1 Samuel. These passages remind us how important it is to seek God while He may be found and to trust His guidance rather than turning to our own ways. Through the final moments of Saul's story, we see the consequences of disobedience and importance of remaining faithful to God. Lord, help us seek you first and remain faithful to your voice in every season. Let us begin with humility and reflection. 1 சாமுவேல் அதிகாரம் 28. 1 Samuel chapter 28. வசனம் 1. அந்நாட்களிலே பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண தங்கள் சேனைகளை போருக்கு கூட்டினார்கள். அப்பொழுது ஆகீஸ் தாவீதை நோக்கி, நீயும் உன் மனுஷரும் எவ்விதத்திலும் என்னோட கூட யுத்தத்துக்கு வரவேண்டும் என்று அறியக்கடவாய் என்றான். Verse 1. And it came to pass in those days that the Philistines gathered their armies together for warfare, to fight with Israel. And Achish said unto David, Know thou assuredly that thou shalt go out with me to battle, thou and thy men. வசனம் 2. தாவீது ஆகீஸை பார்த்து, உம்முடைய அடியான் செய்யப்போகிறதை நீர் நிச்சயமாய் அறிந்து கொள்வீர் என்றான். அப்பொழுது ஆகீஸ் தாவீதை நோக்கி, இதற்காக உன்னை எந்நாளும் எனக்கு மெய்காவலனாக வைப்பேன் என்றான். Verse 2. And David said to Achish, Surely thou shalt know what thy servant can do. And Achish said to David, Therefore will I make thee keeper of mine head forever. வசனம் 3. சாமுவேல் இதற்கு முன்னமே மரித்து போனான். இஸ்ரவேலர் எல்லாரும் அவனுக்கு துக்கங்கொண்டாடி அவன் ஊராகிய ராமாவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறிச்சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் ராதபடிக்கு துரத்திவிட்டான். Verse 3. Now Samuel was dead, and all Israel had lamented him, and buried him in Ramah, even in his own city. And Saul had put away those that had familiar spirits, and the wizards, out of the land. வசனம் 4. பெலிஸ்தர் கூடி வந்து சூனேமிலே பாளையமிறங்கினார்கள். சவுலும் இஸ்ரவேலர் எல்லாரையும் கூட்டினான். அவர்கள் கில்போவாவிலே பாளையமிறங்கினார்கள். Verse 4. And the Philistines gathered themselves together, and came and pitched in Shunem. And Saul gathered all Israel together, and they pitched in Gilboa. வசனம் 5. சவுல் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான். அவன் இருதயம் மிகவும் தத்தளித்துக் கொண்டிருந்தது. Verse 5. And when Saul saw the host of the Philistines, he was afraid, and his heart greatly trembled. வசனம் 6. சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாலாவது ஊரீமினாலாவது தீர்க்கதரிசிகளினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை. Verse 6. And when Saul inquired of the Lord answered him not, neither by dreams, nor by Urim, nor by prophets. வசனம் 7. அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். அதற்கு அவனுடைய ஊழியக்காரர், இதோ
எந்தூரில் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் என்றார்கள். Verse 7. Then said Saul unto his servants, Seek me a woman that hath a familiar spirit, that I may go to her, and inquire of her. And his servants said to him, Behold, there is a woman that hath a familiar spirit at Endor. வசனம் 8. அப்பொழுது சவுல் வேஷம் மாறி வேறு வஸ்திரம் தரித்துக்கொண்டு அவனும் அவனோடே கூட 2 பேரும் இராத்திரியிலே அந்த ஸ்திரீயினிடத்தில் போய்ச் சேர்ந்தார்கள். அவளை அவன் நோக்கி, நீ அஞ்சனம் பார்த்து எனக்கு குறி சொல்லி நான் உன்னிடத்தில் சொல்லுகிறவனை எழும்பி வரச் செய் என்றான். Verse 8. And Saul disguised himself, and put on other raiment. And he went, and 2 men with him. And they came to the woman by night. And he said, I pray thee, divine unto me by the familiar spirit, and bring me him up, whom I shall name unto thee. வசனம் 9. அதற்கு அந்த ஸ்திரீ, சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் ராதபடிக்கு நீர் மூலமாக்கின செய்தியை நீர் அறிவீரே. என்னை கொன்று போடும்படி நீர் என் பிராணனுக்கு கண்ணி வைக்கிறது என்ன என்றாள். Verse 9. And the woman said unto him, Behold, thou knowest what Saul hath done, how he hath cut off those that have familiar spirits, and the wizards, out of the land. Wherefore then layest thou a snare for my life, to cause me to die? வசனம் 10. அப்பொழுது சவுல், இந்த காரியத்திற்காக உனக்கு பொல்லாப்பு வராது என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று அவளுக்கு கர்த்தர் மேல் ஆணையிட்டான். Verse 10. And Saul swore to her by the Lord, saying, As the Lord liveth, there shall no punishment happen to thee for this thing. வசனம் 11. அப்பொழுது அந்த ஸ்திரீ, உமக்கு நான் யாரை எழும்பி வர பண்ண வேண்டும் என்றதற்கு அவன், சாமுவேலை எழும்பி வர பண்ண வேண்டும் என்றான். Verse 11. Then said the woman, Whom shall I bring up unto thee? And he said, Bring me up Samuel. வசனம் 12. அந்த ஸ்திரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் மகா சத்தமாய் கூப்பிட்டு சவுலை நோக்கி, ஏன் என்னை மோசம் போக்கினீர்? நீர்தான் சவுலாச்சுதே என்றாள். Verse 12. And when the woman saw Samuel, she cried with a loud voice. And the woman spake to Saul, saying, Why hast thou deceived me? For thou art Saul. வசனம் 13. ராஜா அவளை பார்த்து, நீ பயப்படாதே, நீ காண்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அந்த ஸ்திரீ, தேவர்கள் பூமிக்குள்ளிருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன் என்று சவுலுக்கு சொன்னாள். Verse 13. And the king said unto her, Be not afraid, for what essayest thou? And the woman said unto Saul, I saw gods ascending out of the earth. வசனம் 14. அவருடைய ரூபம் என்ன என்று அவளை கேட்டான். அதற்கு அவள், சால்வையை போர்த்து கொண்டிருக்கிற ஒரு முதிர்ந்த வயதான மனுஷன் எழும்பி வருகிறான் என்றாள். அதனாலே சவுல் அவன் சாமுவேல் என்று அறிந்து கொண்டு தரை மட்டும் முகங்குனிந்து வணங்கினான். Verse 14. And he said unto her, What form is he of? And she said, An old man cometh up, and he is covered with a mantle. And Saul perceived that it was Samuel, and he stooped with his face to the ground, and bowed himself. வசனம் 15. சாமுவேல் சவுலை நோக்கி, நீ என்னை எழும்பி வர பண்ணி என்னை கலைத்தது என்ன என்று கேட்டான். அதற்குச் சவுல், நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன். பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார்கள். தேவனும் என்னை கைவிட்டார். அவர் தீர்க்கதரிசிகளினாலாவது சொப்பனங்களினாலாவது எனக்கு மறு உத்தரவு அருளுகிறதில்லை. ஆகையால் நான் செய்ய வேண்டியதை நீர் எனக்கு அறிவிக்கும்படிக்கு உம்மை அழைப்பித்தேன் என்றான். Verse 15. And Samuel said to Saul, Why hast thou disquieted me, to bring me up
And Saul answered, I am so distressed, for the Philistines make war against me, and God is departed from me, and answereth me no more, neither by prophets, nor by dreams. Therefore I have called thee, that thou mayest make known unto me what I shall do. வசனம் 16. அதற்கு சாமுவேல், கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்துருவாய் இருக்கும்போது நீ என்னிடத்தில் கேட்பானேன்? Verse 16. Then said Samuel, Wherefore then dost thou ask of me, seeing the Lord is departed from thee, and is become thine enemy? வசனம் 17. கர்த்தர் என்னைக் கொண்டு சொன்னபடியே செய்து முடித்து ராஜ்யத்தை உன் கையிலிருந்து பறித்து அதை உன் தோழனாகிய தாவீதுக்கு கொடுத்துவிட்டார். Verse 17. And the Lord hath done to him, as he spake by me. For the Lord hath rent the kingdom out of thine hand, and given it to thy neighbor, even to David. வசனம் 18. நீ கர்த்தருடைய சொற்கேளாமலும் அமலேக்கின் மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கிரத்தை தீர்க்காமலும் போனபடியினால் கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு இந்த பிரகாரமாகச் செய்தார். Verse 18. Because thou obeyedst not the voice of the Lord, nor executedst his fierce wrath upon Amalek, therefore hath the Lord done this thing unto thee this day. வசனம் 19. கர்த்தர் உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலரையும் பெலிஸ்தர் கையில் ஒப்புக் கொடுப்பார். நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடிருப்பீர்கள். இஸ்ரவேலின் பாளையத்தையும் கர்த்தர் பெலிஸ்தரின் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றான். Verse 19. Moreover the Lord will also deliver Israel with thee into the hand of the Philistines. And tomorrow shalt thou and thy sons be with me. The Lord also shall deliver the host of Israel into the hand of the Philistines. வசனம் 20. அந்த க்ஷணமே சவுல் நெடிதாங்கிடையாய் தரையிலே விழுந்து சாமுவேலின் வார்த்தைகளினாலே மிகவும் பயப்பட்டான். அவன் இராப்பகல் முழுவதும் ஒன்றும் சாப்பிடாதிருந்தபடியினால் அவன் பலவீனமாயிருந்தான். Verse 20. Then Saul fell straightway all along on the earth, and was so afraid, because of the words of Samuel, and there was no strength in him, for he had eaten no bread all the day, nor all the night. வசனம் 21. அப்பொழுது அந்த ஸ்திரீ சவுலிடத்தில் வந்து அவன் மிகவும் கலங்கியிருக்கிறதைக் கண்டு அவனை நோக்கி, இதோ உம்முடைய அடியாளாகிய நான் உம்முடைய சொற்கேட்டு என் பிராணனை என் கையிலே பிடித்துக்கொண்டு நீர் எனக்கு சொன்ன உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தேன். Verse 21. And the woman came unto Saul, and saw that he was so troubled, and said unto him, Behold, thine handmaid hath obeyed thy voice, and I have put my life in my hand, and have hearkened unto thy words which thou spakest unto me. வசனம் 22. இப்பொழுது நீர் உம்முடைய அடியாளுடைய சொல்லை கேளும். நான் உமக்கு முன்பாக கொஞ்சம் அப்பம் வைக்கிறேன், அதை புசிப்பீராக. அப்பொழுது நீர் வழிநடந்து போகத்தக்க பெலன் உமக்குள் இருக்கும் என்றாள். Verse 22. Now therefore, I pray thee, hearken thou also unto the voice of thine handmaid, and let me set a morsel of bread before thee, and eat, that thou mayest have strength, when thou goest on thy way. வசனம் 23. அவனோ தட்டுதல் பண்ணி நான் புசிக்க மாட்டேன் என்றான். ஆனாலும் அவனுடைய ஊழியக்காரரும் அந்த ஸ்திரீயும் அவனை மிகவும் வருந்திக் கொண்டதினால் அவன் அவர்கள் சொற்கேட்டு தரையிலிருந்து எழுந்திருந்து கட்டிலின் மேல் உட்கார்ந்தான். Verse 23. But he refused, and said, I will not eat. But his servants, together with the woman, compelled him, and he hearkened unto their voice. So he arose from the earth, and sat upon the bed. வசனம் 24. அந்த ஸ்திரீயினிடத்தில் கொழுத்த கன்றுக்குட்டி ஒன்று வீட்டில் இருந்தது. அதை தீவிரமாய் அடித்து மா எடுத்து பிசைந்து அதை புளிப்பில்லா அப்பங்களாகச் சுட்டு. Verse 24.
And the woman had a fat calf in the house. And she hasted, and killed it, and took flour, and kneaded it, and did bake unleavened bread thereof. வசனம் 25. சவுலுக்கும் அவன் ஊழியக்காரருக்கும் முன்பாக கொண்டு வந்து வைத்தாள். அவர்கள் புசித்து எழுந்திருந்து அந்த இராத்திரியிலேயே புறப்பட்டு போனார்கள். Verse 25. And she brought it before Saul, and before his servants, and they did eat. Then they rose up, and went away that night. 1 சாமுவேல் அதிகாரம் 29. 1 Samuel chapter 29. வசனம் 1. பெலிஸ்தர் தங்கள் சேனைகளையெல்லாம் ஆப்பெக்கிலே கூடிவரச் செய்தார்கள். இஸ்ரவேலர் யெஸ்ரயேலிலிருக்கிற துறவண்டையிலே பாளையம் இறங்கினார்கள். Verse 1. Now the Philistines gathered together all their armies to Aphek, and the Israelites pitched by a fountain which is in Jezreel. வசனம் 2. அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள் 100,000 சேர்வைகளோடே போனார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் ஆகீச்சோடே பின்தண்டிலே போனார்கள். Verse 2. And the lords of the Philistines passed on by hundreds, and by thousands, but David and his men passed on in the rearward with Achish. வசனம் 3. அப்பொழுது பெலிஸ்தரின் பிரபுக்கள், இந்த எபிரெயர் என்னத்திற்கு என்றார்கள். ஆகீஸ் அவர்களை பார்த்து, இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுலின் ஊழியக்காரனாயிருந்த இந்த தாவீது இத்தனை நாட்களும் இத்தனை வருஷங்களும் என்னோடு இருக்கவில்லையா? இவன் என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஒரு குற்றமும் நான் இவனில் கண்டுபிடிக்கவில்லை என்றான். Verse 3. Then said the princes of the Philistines, What do these Hebrews hear? And Achish said unto the princes of the Philistines, Is not this David, the servant of Saul the king of Israel, which hath been with me these days, or these years, and I have found no fault in him since he fell unto me, unto this day? வசனம் 4. அதனால் பெலிஸ்தரின் பிரபுக்கள் அவன் மேல் கடுங்கோபமாகி அவனை பார்த்து, இந்த மனுஷன் நீர் குறித்த தன் இடத்திற்கு திரும்பி போகும்படிக்கு அங்கே அவனை மறுபடியும் அனுப்பிவிடும். யுத்தத்தில் இவன் நமக்கு சத்துருவாயிராதபடிக்கு இவன் நம்மோடே கூட யுத்தத்திற்கு வரவேண்டியதில்லை. இவன் எதினாலே தன் ஆண்டவனோடே ஒப்புரவாவான்? இந்த மனுஷருடைய தலைகளினால் அல்லவா? Verse 4. And the princes of the Philistines were wroth with him. And the princes of the Philistines said unto him, Make this fellow return, that he may go again to his place which thou hast appointed him. And let him not go down with us to battle, lest in the battle he be an adversary to us. For wherewith should he reconcile himself unto his master? Should it not be with the heads of these men? வசனம் 5. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று இந்த தாவீதை குறித்து அல்லவோ ஆடிப்பாடிச் சொன்னார்கள் என்றார்கள். Verse 5. Is not this David, of whom they sang one to another in dances, saying, Saul slew his thousands, and David his 10,000s? வசனம் 6. அப்பொழுது ஆகீஸ் தாவீதை அழைத்து, நீ உத்தமன் என்றும் நீ பாளையத்தில் என்னோடே போக்கும் வரத்துமாயிருக்கிறது என் பார்வைக்கு நல்லது என்றும் கர்த்தருடைய ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன். நீ என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் இன்றைய வரைக்கும் நான் உன்னில் ஒரு பொல்லாப்பும் காணவில்லை. ஆகிலும் பிரபுக்களின் பார்வைக்கு நீ பிரியமானவன் அல்ல. Verse 6. Then Achish called David, and said unto him, Surely, as the Lord liveth, thou hast been upright, and thy going out and thy coming in with me in the host is good in my sight, for I have not found evil in thee since the day of thy coming unto me unto this day. Nevertheless the Lord's favor thee not. வசனம் 7. ஆகையால் பெலிஸ்தருடைய பிரபுக்கள் உன்மேல் தாங்கள் அடையாதபடிக்கு இப்போது சமாதானத்தோடே திரும்பி போய்விடு என்றான்.
Verse 7. Wherefore now return, and go in peace, that thou displease not the lords of the Philistines. வசனம் 8. தாவீது ஆகீசை நோக்கி, ஏன்? நான் செய்தது என்ன? நான் வந்து ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய சத்துருக்களோடே யுத்தம் பண்ணாதபடிக்கு நான் உம்மிடத்தில் வந்த நாள் முதற்கொண்டு இன்றைய வரைக்கும் உமது அடியேனிடத்தில் கண்டுபிடித்தது என்ன? என்றான். Verse 8. And David said unto Achish, But what have I done? And what hast thou found in thy servant, so long as I have been with thee unto this day? That I may not go fight against the enemies of my lord the king? வசனம் 9. ஆகீஸ் தாவீதுக்கு பிரதியுத்தரமாக, அதை அறிவேன். நீ தேவனுடைய தூதனைப் போல என் பார்வைக்கு பிரியமானவன். ஆனாலும் இவன் எங்களோடே கூட யுத்தத்திற்கு வரக்கூடாது என்று பெலிஸ்தரின் பிரபுக்கள் சொல்லுகிறார்கள். Verse 9. And Achish answered and said to David, I know that thou art good in my sight, as an angel of God. Notwithstanding the princes of the Philistines have said, He shall not go up with us to the battle. வசனம் 10. இப்போதும் நீ நாளை அதிகாலையில் உன்னோடே வந்த உன் ஆண்டவனுடைய வேலைக்காரரை கூட்டிக்கொண்டு விடியற்காலத்திலே வெளிச்சமாகிற போது புறப்பட்டு போ என்றான். Verse 10. Wherefore now rise up early in the morning with thy master's servants that are come with thee. And as soon as ye be up early in the morning, and have light, depart. வசனம் 11. அப்படியே தாவீது அதிகாலையில் தன் மனுஷரை கூட்டிக்கொண்டு பொழுது விடுகிற நேரத்திலே பெலிஸ்தரின் தேசத்திற்கு திரும்பி போக புறப்பட்டான். பெலிஸ்தரோவெனில் யெஸ்ரயேலுக்கு போனார்கள். Verse 11. So David and his men rose up early to depart in the morning, to return into the land of the Philistines. And the Philistines went up to Jezreel. 1 சாமுவேல் அதிகாரம் 30. 1 Samuel chapter 30. வசனம் 1. தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து. Verse 1. And it came to pass, when David and his men were come to Ziklag on the 3rd day, that the Amalekites had invaded the south, and Ziklag, and smitten Ziklag, and burned it with fire. வசனம் 2. அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்துக்கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். Verse 2. And had taken the women captives that were therein, they slew not any, either great or small, but carried them away, and went on their way. வசனம் 3. தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைபிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். Verse 3. So David and his men came to the city, and behold, it was burned with fire, and their wives, and their sons, and their daughters were taken captives. வசனம் 4. அப்பொழுது தாவீதும் அவனோடிருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பெலனில்லாமல் போகுமட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். Verse 4. Then David and the people that were with him lifted up their voice and wept, until they had no more power to weep. வசனம் 5. தாவீதின் 2 மனைவிகளாகிய யெஸ்ரயேல் ஊராளான அகினோவாமும் கர்மேல் ஊராளான நாபாலின் மனைவியாயிருந்த அபிகாயிலும் சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள். Verse 5. And David's 2 wives were taken captives, Ahinoam the Jezreelitess, and Abigail the wife of Nabal the Carmelite. வசனம் 6. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான்.
சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்கிலேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். Verse 6. And David was greatly distressed, for the people spake of stoning him, because the soul of all the people was grieved, every man for his sons and for his daughters. But David encouraged himself in the Lord his God. வசனம் 7. தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி, ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தான். Verse 7. And David said to Abiathar the priest, Ahimelech's son, I pray thee, bring me hither the ephod. And Abiathar brought thither the ephod to David. வசனம் 8. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். Verse 8. And David inquired at the Lord, saying, Shall I pursue after this troop? Shall I overtake them? And he answered him, Pursue, for thou shalt surely overtake them, and without fail recover all. வசனம் 9. அப்பொழுது தாவீதும் அவனோடிருந்த 600 பேரும் போனார்கள். அவர்கள் பேசோர் ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர் நின்று போனார்கள். Verse 9. So David went, he and the 600 men that were with him, and came to the brook Besor, where those that were left behind stayed. வசனம் 10. தாவீதோ 400 பேரோடும் கூட தொடர்ந்து போனான். 200 பேர் விடாய்த்து போனபடியினால் பேசோர் ஆற்றை கடக்க மாட்டாமல் நின்று போனார்கள். Verse 10. But David pursued, he and 400 men, for 200 abode behind, which were so faint that they could not go over the brook Besor. வசனம் 11. ஒரு எகிப்தியனை வெளியில் அவர்கள் கண்டு அவனை தாவீதினிடத்தில் கொண்டு வந்து புசிக்க அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து. Verse 11. And they found an Egyptian in the field, and brought him to David, and gave him bread, and he did eat, and they made him drink water. வசனம் 12. அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் வற்றலான 2 திராட்சப்பழ குலைகளையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது. அவன் இராப்பகல் 3 நாளாய் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான். Verse 12. And they gave him a piece of a cake of figs, and 2 clusters of raisins. And when he had eaten, his spirit came again to him, for he had eaten no bread, nor drunk any water, 3 days and 3 nights. வசனம் 13. தாவீது அவனை நோக்கி, நீ யாருடையவன், நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன், நான் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான். 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை கைவிட்டான். Verse 13. And David said unto him, To whom belongest thou, and whence art thou? And he said, I am a young man of Egypt, servant to an Amalekite, and my master left me, because 3 days agone I fell sick. வசனம் 14. நாங்கள் கிரேத்தியருடைய தென்புறத்தின் மேலும் யூதாவுக்கடுத்த எல்லையின் மேலும் காலேபுடைய தென்புறத்தின் மேலும் படையெடுத்து போய் சிக்லாகை அக்கினியினால் சுட்டெரித்து போட்டோம் என்றான். Verse 14. We made an invasion upon the south of the Cherethites, and upon the coast which belongeth to Judah, and upon the south of Caleb, and we burned Ziklag with fire. வசனம் 15. தாவீது அவனை நோக்கி, நீ என்னை அந்த தண்டினிடத்துக்கு கொண்டு போவாயா என்று கேட்டதற்கு அவன்,
நீர் என்னை கொன்று போடுவதுமில்லை, என்னை என் எஜமான் கையில் ஒப்புக் கொடுப்பதுமில்லை என்று தேவன் மேல் ஆணையிடுவீரானால் உம்மை அந்த தண்டினிடத்துக்கு கூட்டிக் கொண்டு போவேன் என்றான். Verse 15. And David said to him, Canst thou bring me down to this company? And he said, Swear unto me by God, that thou wilt neither kill me, nor deliver me into the hands of my master, and I will bring thee down to this company. வசனம் 16. இவன் அவனை கொண்டு போய்விட்ட போது, இதோ அவர்கள் வெளியெங்கும் பரவி புசித்து குடித்து தாங்கள் பெலிஸ்தர் தேசத்திலும் யூதா தேசத்திலும் கொள்ளையிட்டு வந்த மகா பெரிதான அந்த எல்லா கொள்ளைக்காகவும் ஆடிப்பாடிக் கொண்டிருந்தார்கள். Verse 16. And when he had brought him down, behold, they were spread abroad upon all the earth, eating and drinking, and dancing, because of all the great spoil that they had taken out of the land of the Philistines, and out of the land of Judah. வசனம் 17. அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறிய அடித்தான். ஒட்டகங்கள் மேல் ஏறி ஓடிப்போன 400 வாலிபர் தவிர அவர்களில் வேறொருவரும் தப்பவில்லை. Verse 17. And David smote them from the twilight even unto the evening of the next day. And there escaped not a man of them, save 400 young men, which rode upon camels, and fled. வசனம் 18. அமலேக்கியர் பிடித்துக் கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். Verse 18. And David recovered all that the Amalekites had carried away, and David rescued his 2 wives. வசனம் 19. அவர்கள் கொள்ளையாடிக் கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். Verse 19. And there was nothing lacking to them, neither small nor great, neither sons nor daughters, neither spoil, nor any thing that they had taken to them. David recovered all. வசனம் 20. எல்லா ஆடுமாடுகளையும் தாவீது பிடித்துக் கொண்டான், அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி இது தாவீதின் கொள்ளை என்றார்கள். Verse 20. And David took all the flocks and the herds, which they drave before those other cattle, and said, This is David's spoil. வசனம் 21. விடாய்த்து போனதினாலே தாவீதுக்கு பின் செல்லாமல் பேசோர் ஆற்றண்டையிலே தங்கியிருந்த 200 பேரிடத்துக்கு தாவீது வருகிறபோது இவர்கள் தாவீதுக்கும் அவனோடிருந்த ஜனத்திற்கும் எதிர்கொண்டு வந்தார்கள். தாவீது அந்த ஜனத்தினிடத்தில் சேர்ந்து அவர்கள் சுகசெய்தியை விசாரித்தான். Verse 21. And David came to the 200 men, which were so faint that they could not follow David, whom they had made also to abide at the brook Besor. And they went forth to meet David, and to meet the people that were with him. And when David came near to the people, he saluted them. வசனம் 22. அப்பொழுது தாவீதோடே நடந்து வந்த மனுஷரில் பொல்லாதவர்களும் பேலியாளின் மக்களுமான எல்லாரும், அவர்கள் எங்களோடே வராதபடியினால் நாங்கள் திருப்பிக் கொண்ட கொள்ளையுடைமைகளில் அவர்களுக்கு ஒன்றும் கொடுப்பதில்லை. அவர்களில் ஒவ்வொருவனும் தந்தன் மனைவியையும் தந்தன் பிள்ளைகளையுமே அழைத்து கொண்டு போகட்டும் என்றார்கள். Verse 22. Then answered all the wicked men and men of Belial, of those that went with David, and said, Because they went not with us, we will not give them aught of the spoil that we have recovered, save to every man his wife and his children, that they may lead them away and depart. வசனம் 23. அதற்கு தாவீது, என் சகோதரரே, கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம். கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வந்திருந்த அந்த தண்டை நம்முடைய கையில் ஒப்புக் கொடுத்தார். Verse 23. Then said David,
Ye shall not do so, my brethren, with that which the Lord hath given us, who hath preserved us, and delivered the company that came against us into our hand. வசனம் 24. இந்த காரியத்தில் உங்கள் சொற்கேட்க யார் சம்மதிப்பான்? யுத்தத்திற்கு போனவர்களின் பங்கு எவ்வளவோ அவ்வளவு ரஸ்துக்களண்டையில் இருந்தவர்களுக்கும் பங்கு வீதம் கிடைக்க வேண்டும். சரிபங்காக பங்கிடுவார்களாக என்றான். Verse 24. For who will hearken unto you in this matter? But as his part is, that goeth down to the battle, so shall his part be, that tarrieth by the stuff. They shall part alike. வசனம் 25. அப்படியே அந்நாள் முதற்கொண்டு நடந்து வருகிறது. அதை இஸ்ரவேலிலே இந்நாள் வரைக்கும் இருக்கும் கட்டளையும் பிரமாணமுமாக ஏற்படுத்தினான். Verse 25. And it was so, from that day forward, that he made it a statute and an ordinance for Israel unto this day. வசனம் 26. தாவீது சிக்லாகுக்கு வந்தபோது அவன் கொள்ளையாடினவைகளிலே தன் சிநேகிதராகிய யூதாவின் மூப்பருக்கு சிலவற்றை அனுப்பி, இதோ கர்த்தருடைய சத்துருக்களின் கொள்ளையில் உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஆசீர்வாத பாகம் என்று சொல்லச் சொன்னான். Verse 26. And when David came to Ziklag, he sent of the spoil unto the elders of Judah, even to his friends, saying, Behold, a present for you of the spoil of the enemies of the Lord. வசனம் 27. யார் யாருக்கு அனுப்பினான் என்றால், பெத்தேலில் இருக்கிறவர்களுக்கும், தெற்கான ராமோத்தில் இருக்கிறவர்களுக்கும், யாத்தீரில் இருக்கிறவர்களுக்கும். Verse 27. To them which were in Bethel, and to them which were in South Ramoth, and to them which were in Jattir. வசனம் 28. ஆரோவேரில் இருக்கிறவர்களுக்கும், சிப்மோத்தில் இருக்கிறவர்களுக்கும், எஸ்தேமோகாவில் இருக்கிறவர்களுக்கும். Verse 28. And to them which were in Aroer, and to them which were in Siphmoth, and to them which were in Eshtemoa. வசனம் 29. ராக்காலில் இருக்கிறவர்களுக்கும், எராமியேலியரின் பட்டணங்களில் இருக்கிறவர்களுக்கும், கேனியரின் பட்டணங்களில் இருக்கிறவர்களுக்கும். Verse 29. And to them which were in Rachel, and to them which were in the cities of the Jerahmeelites, and to them which were in the cities of the Kenites. வசனம் 30. ஒர்மாவில் இருக்கிறவர்களுக்கும், கொராசானில் இருக்கிறவர்களுக்கும், ஆற்றாகில் இருக்கிறவர்களுக்கும். Verse 30. And to them which were in Homa, and to them which were in Chorshan, and to them which were in Athej. வசனம் 31. எப்ரோனில் இருக்கிறவர்களுக்கும், தாவீதும் அவன் மனுஷரும் நடமாடின எல்லா இடங்களில் இருக்கிறவர்களுக்கும் அனுப்பினான். Verse 31. And to them which were in Hebron, and to all the places where David himself and his men were wont to haunt. 1 சாமுவேல் அதிகாரம் 31. 1 Samuel chapter 31. வசனம் 1. பெலிஸ்தர் இஸ்ரவேலரோடே யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி கில்போவா மலையிலே வெட்டுண்டு விழுந்தார்கள். Verse 1. Now the Philistines fought against Israel, and the men of Israel fled from before the Philistines, and fell down slain in Mount Gilboa. வசனம் 2. பெலிஸ்தர் சவுலையும் அவன் குமாரரையும் நெருங்கித் தொடர்ந்து சவுலின் குமாரராகிய யோனத்தானையும் அபினதாபையும் மல்கிசூகாவையும் வெட்டி போட்டார்கள். Verse 2. And the Philistines followed hard upon Saul and upon his sons. And the Philistines slew Jonathan, and Abinadab, and Malchishua, Saul's sons.
வசனம் 3. சவுலுக்கு விரோதமாய் யுத்தம் பலத்தது. வில்வீரர் அவனை கண்டு நெருங்கினார்கள். அப்பொழுது சவுல் வில்வீரரால் மிகவும் காயப்பட்டு. Verse 3. And the battle went sore against Saul, and the archers hit him, and he was so wounded of the archers. வசனம் 4. தன் ஆயுததாரியை நோக்கி, அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான். அவனுடைய ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதினால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதின் மேல் விழுந்தான். Verse 4. Then said Saul unto his armor-bearer, Draw thy sword, and thrust me through therewith, lest these uncircumcised come and thrust me through, and abuse me. But his armor-bearer would not, for he was so afraid. Therefore Saul took a sword, and fell upon it. வசனம் 5. சவுல் செத்துப்போனதை அவன் ஆயுததாரி கண்டபோது அவனும் தன் பட்டயத்தின் மேல் விழுந்து அவனோடே கூட செத்துப்போனான். Verse 5. And when his armor-bearer saw that Saul was dead, he fell likewise upon his sword, and died with him. வசனம் 6. அப்படியே அன்றைய தினம் சவுலும் அவன் 3 குமாரரும் அவன் ஆயுததாரியும் அவனுடைய எல்லா மனுஷரும் ஒருமிக்க செத்துப்போனார்கள். Verse 6. So Saul died, and his 3 sons, and his armor-bearer, and all his men, that same day together. வசனம் 7. இஸ்ரவேலர் முறிந்தோடினார்கள் என்றும் சவுலும் அவன் குமாரரும் செத்து போனார்கள் என்றும் பள்ளத்தாக்குக்கு இப்பாலும் யோர்தானுக்கு இப்பாலும் இருந்த இஸ்ரவேலர் கண்டபோது அவர்கள் பட்டணங்களை விட்டு ஓடிப்போனார்கள். அப்பொழுது பெலிஸ்தர் வந்து அவைகளிலே குடியிருந்தார்கள். Verse 7. And when the men of Israel that were on the other side of the valley, and they that were on the other side Jordan, saw that the men of Israel fled, and that Saul and his sons were dead, they forsook the cities, and fled, and the Philistines came and dwelt in them. வசனம் 8. வெட்டுண்டவர்களை உரிந்து கொள்ள பெலிஸ்தர் மறுநாள் வந்தபோது அவர்கள் சவுலும் அவன் 3 குமாரரும் கில்போவா மலையிலே விழுந்து கிடக்கிறதைக் கண்டு. Verse 8. And it came to pass on the morrow, when the Philistines came to strip the slain, that they found Saul and his 3 sons fallen in Mount Gilboa. வசனம் 9. அவன் தலையை வெட்டி அவன் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு தங்கள் விக்கிரகங்களின் கோவில்களிலும் ஜனங்களுக்குள்ளும் செய்தியை பிரசித்தப்படுத்தும்படி அவைகளை பெலிஸ்தர் தேசத்திலே சுற்றிலும் அனுப்பி. Verse 9. And they cut off his head, and stripped off his armor, and sent into the land of the Philistines round about, to publish it in the house of their idols, and among the people. வசனம் 10. அவன் ஆயுதங்களை அஸ்தரோத் தேவனுடைய கோவிலிலே வைத்து அவன் உடலை பெத்சானின் அலங்கத்திலே தூக்கி போட்டார்கள். Verse 10. And they put his armor in the house of Ishtroth, and they fastened his body to the wall of Bethshan. வசனம் 11. பெலிஸ்தர் சவுலுக்கு செய்ததை கீலேயா தேசத்து யாபேஸ் பட்டணத்தார் கேட்டபோது. Verse 11. And when the inhabitants of Jabesh Gilead heard of that which the Philistines had done to Saul. வசனம் 12. அவர்களிலே பலசாலிகள் எல்லாரும் எழுந்து இரா முழுவதும் நடந்து போய் பெத்சானின் அலங்கத்திலிருந்த சவுலின் உடலையும் அவன் குமாரரின் உடல்களையும் எடுத்து யாபேசுக்கு கொண்டு வந்து அவைகளை அங்கே தகனம் பண்ணி. Verse 12. All the valiant men arose, and went all night, and took the body of Saul and the bodies of his sons from the wall of Bethshan, and came to Jabesh, and burnt them there. வசனம் 13. அவர்களுடைய எலும்புகளை எடுத்து யாபேசிலிருக்கிற தோப்பிலே அடக்கம் பண்ணி 7 நாள் உபவாசம் பண்ணினார்கள்.
Verse 13. And they took their bones, and buried them under a tree at Jabesh, and fasted 7 days. பைபிள் சவாலின் 88வது நாள் இவ்வுடன் நிறைவடைகிறது. 1 சாமுவேல் புத்தகத்தையும் இன்று முடிக்கிறோம். இன்றைய வாசிப்பு தேவனால் வழிநடத்தப்படும் வாழ்க்கை ஞானத்தையும் சமாதானத்தையும் தருகிறது என்றும் அவரது குரலை புறக்கணிப்பது இழப்பிற்கு வழிவகுக்கிறது என்றும் நினைவூட்டட்டும். அவரது வார்த்தை தினமும் அவரை நாடி அவரது சத்தியத்தில் விசுவாசமாக நடக்க உங்கள் விருப்பத்தை பலப்படுத்தட்டும். 1 சாமுவேல் புத்தகத்தில் எந்த பாடம் உங்கள் இதயத்தை அதிகமாக தாக்கியது என்று கமெண்டில் பகிருங்கள். நாளை 89வது நாளில் மீண்டும் சந்திப்போம். தேவன் ஆசீர்வதிப்பாராக. Day 88 of our Bible challenge is now complete as we finish the book of 1 Samuel. May today's reading remind you that a life guided by God leads to wisdom and peace, while ignoring His voice leads to loss. Let His word strengthen your desire to seek Him daily and follow His truth faithfully. Comment below what lesson from the book of 1 Samuel impacted you the most. And join us again tomorrow for day 89 as we begin a new chapter in the journey. God bless you. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.